21ஆம் தேதி விஜய் பெரிய மாநாடு ஒண்ணு போடுறாரு, பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா அவங்க கட்சியினர் சொல்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? போடட்டும் மாநாடு, பேசட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப திடீர்னு இடையில ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு, திடீர்னு பேசுறாரு, திடீர்னு சைலண்ட் மோடுக்கு போயிடுவாரு, அப்புறம் திடீர்னு பேசுறாரு. மக்கள் பிரச்சனைகள் எதுவுமே ஒரு குறிப்பா வாய் திறக்கல. அதுதான் என்னோட கவலையா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று வரும்பொழுது மக்களோடு மக்களாக பழகி மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து கூறி மக்களோடு மக்களாக அவர் பணியாற்ற வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவராக எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை திமுக அரசு அணுகிய விதம், காவல்துறையினர் அணுகிய விதம் பற்றி பெரிய விமர்சனம் எழுந்திருக்கிறது. கடைசியா நீங்க கூட லாஸ்டா மீட் பண்ணீங்க, இப்ப கூட அவங்க திருமண மண்டபத்தில் அடைக்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, மிக தவறாக மட்டுமல்ல, மிக கொடூரமாக நடத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, தாய்மை பணியாளர்கள். ஒரு தாய் எப்படி பாராபட்சம் இல்லாமல் குப்பைகளையும் கழிவுகளையும் அள்ளுவாளோ அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் தாய்மை பணியாளர்கள். ஆனா அவர்களை நடத்துவது மட்டும் இல்லாம மிக மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. பிரதமர் மோடி டெல்லியில பேசின அந்த உரை முக்கியமா எல்லாருக்கும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது சிறு குறு வியாபாரிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜிஎஸ்டி குறித்தான அந்த அறிவிப்பை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உரையே ஒரு மிகப்பெரிய பரிசு தான். அவர் எவ்வளவு உற்சாகமா இந்த புதிய இந்தியா, அதாவது இந்த சுதந்திர தினத்தின் கொள்கையே என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. புதிய இந்தியா படைப்பதில் இந்தியா தான் இளைய நாடு, இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற நாடு, உலகத்திலே இந்த நாடு. எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எப்பொழுதுமே பிரதமரின் நோக்கம். அதனால அவரோட உரை ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 2047 ஒரு தன்னிறைவு சார்ந்த சுயசார்பு இந்தியாவை, உலகத்திற்கே வழிகாட்டும் இந்தியாவை படைப்பதில் இன்றைய சுதந்திர தினத்தின் உரை, அதற்கு பின்பு அவரின் நடவடிக்கை எல்லாம் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். இதற்கு முன்பு சுதந்திர தின உரையின் போது பிரதமர் அறிவிப்புகளா வெளியிட மாட்டாரு, ஆனா இந்த முறை நிறைய அறிவிப்புகள் மாதிரி இருக்கிறது. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் நம்ம? இல்ல, அதாவது 10 ஆண்டுகள் அவர் முதலில் அடிப்படை கட்டமைப்புகளை பலப்படுத்துவதில் அவரது கவனம் இருந்திருக்கும். இப்ப அடிப்படை கட்டமைப்பை ஏறக்குறைய பலப்படுத்தி ஆகிவிட்டது. இனிமேல் மக்களுக்கு அதை வைத்து என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான். அதான் இது ஒரு பரிமாண வளர்ச்சி என்பதுதான் எனது கருத்து. ஒரு 10 ஆண்டுகளில் அடிப்படை கட்டமைப்பை பலம் செய்துவிட்டு அடுத்து அந்த கட்டமைப்பை வைத்து எல்லா தரப்பு மக்களுக்கும் என்னென்ன கிடைக்க வேண்டுமோ எல்லாருக்கும் எல்லாம். அது இன்னைக்கு முதலமைச்சர் அதை பற்றி சொன்னாலும் எல்லாருக்கும் எல்லாம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களின் கொள்கையே அதுதான். அதனால சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிதான் சொல்றாங்க. அனைவருக்குமான திட்டம். அதுல யாரும் சொன்ன மாதிரி வேறு மதத்தை பிரிப்பது கிடையாது, சாதியை பிரிப்பது கிடையாது, எல்லாருக்குமான ஒரு வளர்ச்சி தான் மறுபடியும் பாரத பிரதமர் மறுபடியும் சொல்லி வருகிறார். அதனால இது ஒரு நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும். உலகத்திலேயே பலம் வாய்ந்த ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதையும், இந்த முறை தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் அவர் எந்த அளவிற்கு தீவிரம் காண்பித்தார் என்பதையும், சிந்தூர் ஆபரேஷன் இது உலகத்திற்கே வழிகாட்டி இருக்கிறது. எதிர்கட்சிகள் எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னா, அவ்வளோ பெரியது உலகமே கொண்டாடும் பொழுது குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இந்த ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி வெறும் தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து அழித்தது. அதுக்கு யாரு தீவிரவாதிகள் தெரியுமான்னு காங்கிரஸை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வெறும் அவர்களை பற்றி அழித்தது அவங்களுக்கு தெரியல. இப்ப நான் ஒரு மருத்துவர், கேன்சர் வளரும், அந்த கேன்சரை மட்டும் எடுத்துட்டா அது சிறந்த மருத்துவர். ஆனா அது பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பக்கத்துல எந்த டிஷ்யூம் போகலையா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி சாமானிய மக்களும் சிவிலியன்ஸ் யாரும் கொல்லப்படாமல் தீவிரவாதிகளை மட்டுமே அழித்தது உலகத்திற்கே வழிகாட்டி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ராணுவ தளவாடங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே உற்பத்தி ஆகிறது. அது மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம எப்பவுமே இறக்குமதி தான் சேர்த்து கொண்டிருக்கோம். ஏற்றுமதி செய்யும் ஏற்றமடைந்த இந்தியாவை நாம் பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல்கள் ஒருதலைபட்சமாக நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு திருப்தியாக இல்லைன்னு தொடர்ச்சியா ராகுல் காந்தி 2 வாரமா தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஆட தெரியாதவன் கூடம் சரியில்லைன்னு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? அதனால ஆட தெரியல, அதனால மேடை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. 19 மாநிலங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தோல்வியை எப்படி மறைப்பது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அது தேர்தல் ஆணையம் அதற்கான விளக்கங்களை சொல்லிவிடுவார்கள். அது ஒரு தனி ஆணையம் சொல்லிவிடுவார்கள். 2026 தேர்தலுக்கு தமிழ்நாடு பாஜக எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்குது? பிரதமருடைய அடுத்த வருகை எப்போ அப்படின்னு குறிப்பிடுங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாகவும்
மிக மகிழ்ச்சியாகவும் தயாராகி கொண்டிருக்கிறது. எங்களது இப்போ கூட்டணி அமைத்தாகிவிட்டது. இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றது. ஒரு முழுமையான கூட்டணி அமைக்க இருக்கிறோம். மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாக்குச்சாவடி முகவர்களை பலப்படுத்துவதற்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 17ஆம் தேதி எங்களுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் மட்டுமே நடைபெற இருக்கிறது. எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறார்கள். வாக்குச்சாவடி அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அனைவருமே உற்சாகமாக இருக்கும். 2026 நிச்சயமாக எங்களுக்கானது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்டிஏ கூட்டணிக்கானது. இல்ல உங்களுடன் ஸ்டாலின்லாம் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு தான். மற்றபடி எங்களுடன் மக்கள் அதான் சரியா வரும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையும் மெகா கூட்டணி அமைப்போம் தமிழ்நாட்டில், திமுக இருந்து நிறைய கட்சிகள் வர தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன கட்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது? இந்தந்த கட்சிகள்னு நான் சொல்ல தேவையில்லை. திமுகவை தோற்கடிக்க வேண்டும், பாரத பிரதமரின் நல்ல திட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் அத்தனை கட்சிகளும் எங்களோடு வருவார்கள்.